கடகராசி என்பவர்களுக்கு இந்த வருஷமே சூப்பர் டூப்பர் தானே. ஜென்மகுரு பால் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் உச்சகுரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கூட இருக்கிறவங்ககிட்ட. உச்சகுரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். எந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்? யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது. ஓகே. ஆபத்தை தேடி நம்ம போகக்கூடாது. மூணாவது மனுஷன் சொல்கிறத நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பர்கள். இந்த கடகராசி என்பர்களுக்கு ஆடி மாதம் என்ன மாதிரியான சிறப்பு வாய்ந்தது அமைய போகுது? கடகராசி என்பவர்களுக்கு இந்த வருஷமே சூப்பர் டூப்பர் தானே. ஓகே. ஜென்மகுரு பால் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் உச்சகுரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே. யாராக இருந்தாலும் நம்மளை தட்டி கேட்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொல்லுவேங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அடித்து சொல்லக்கூடிய ஒரு தன்மைகள் கிடைக்கும். அதே சமயத்தில் நம்மளை வச்சு பேரை பயன்படுத்துகிறாங்கங்கிற ஒரு பயமும் வரும். எல்லாம் சரி, ஆனால் என் பேரும் சொல்லி இங்கே வாங்கிட்டு இருக்காருன்னு ஒரு பயம் வரும். இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கூட இருக்கிறவங்ககிட்ட. கடகராசி அன்பர்களுக்கு உச்சகுரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல உத்தியோகம் இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். பேசி முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இசையமைப்பாளராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி கொரியோகிராஃபராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். பேர் புகழ் அந்தஸ்து. ஒரு ஃப்ளாட்டில் இருந்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஏன் ஆனோன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். கரண்ட் பில் நம்ம தான் கட்டண மாட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பொறுப்புகளையும் கொடுத்து பதவியும் கொடுத்து இவ்வளோ வேலையுமான்னு நீங்களே யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கடகராசி நண்பர்களுக்கு உண்டு. ஓகே. அதே மாதிரி பணவரவுகள் தேடி வரும். அதாவது உங்களுடைய அதிர்ஷ்டம் மற்றவங்களுக்கு வீசலாம், அல்லது மற்றவங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கும் வீசலாம். பணவரவுகள் உண்டு. கூட இருந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடச்சிதுன்னா அவங்களால நினைக்க வேண்டாம், நம்மளால தான், நம்ம யார் கூட சேர்ந்தாலும் அது அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு யோசிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தம்பி தங்கிக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், அவங்க நினச்சதெல்லாம் நடக்கும். அவங்களுக்கும் சில வாய்ப்புகள்லாம் நீங்களே பிடிச்சி கொடுப்பீங்க. ரெஃபரன்ஸ் மூலமாக சில காரியங்கள்லாம் டக்குன்னு நடக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா ஃபோன்லேயே எல்லாம் நடத்துகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கும். தொழிலுக்கு தேவையான இடங்கள் வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலை மேம்படுத்துறதுக்கு ஒரு ஆஃபீஸில் 3 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்போம், 9 பேர்த்த வேலைக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு, அல்லது 10-15 பேர்த்த வேலைக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த கார்ப்பரேட்லாம் எடுத்து பண்ணுவீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஓகே. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாளாக முடியாத சில காரியங்களில் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் உண்டு. அப்பா மாதிரியே இருக்கான் புள்ள பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசக்கூடிய அளவுக்கு ஃபுட்பாலு, செஸ்ஸு இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் அப்படி ஜம்முன்னு இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சில விஷயம் குழம்பக்கூடாது, குழப்பவும் கூடாது. குழம்பினா அவன் சேர்த்து மற்றவங்களும் சேர்த்து குழப்பி விட்டுருவான். ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஹேண்டில் பண்ணணும். பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நினைப்பா. அது பிரச்சனை வந்துன்னா ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிக்கலாக இருக்கும். அடுத்தது கணவன் மனைவி கூட சில விஷயங்கள்லாம் நல்லா ஒத்து போகும். யார் சொல்கிறதும் மூணாவது மனுஷன் சொல்கிறத நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி சில வாகனத்தில் கவனமாக இருக்கணும். ரொம்ப வேகமாக போகிறது அதெல்லாம் அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக அமையும். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சில நேரம் ரொம்ப இக்கட்டாக சிக்கலாக மன யோசனைகள், மன பிராந்தி, மன கவலைகள், மனதில் போட்டு கலக்கங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு மாறும். நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சூப்பர். கடகமே சிறப்புன்ற அளவுக்கு பேசிட்டீங்க இந்த மாதம். ஸோ எந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்? யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது. ஓகே. ஆபத்தை தேடி நம்ம போகக்கூடாது. நம்மளை தேடி வந்தாலும் விலகி நிற்கணும். ஓகே, சூப்பர் சார். ஸோ இந்த கடகராசி என்பவர்கள் ஆடி மாதம் முழுவதும் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறந்ததாக இருக்கும்? காமாட்சி அம்பாள் வழிபாடு, ஓகே, பெருமாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. ஓகே சார், சூப்பர். ஆடி மாதம் சூன்ய மாதம்னு சொல்லுவாங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது மாதம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி 4வது மாதம். ஒரு மனிதன் ரொம்ப கஷ்டப்படுற இந்த பூமியில் எனக்கு ஒரு இடம் இருந்தால் போதும், எனக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், எனக்குன்னு சொந்தமாக என்ன இருக்குது, இதுக்காக தான் மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். எனக்குன்னு ஒன்று கூட இந்த பூலோகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்க தான் நிறையா இருப்பாங்க. எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. ஒன்றும் இல்லாத நபர்களை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஆடி மாதம்.
ஆடி. இது சூன்ய மாதம். சூன்யம்னா ஒன்றும் இல்லையே சார். ஆமாம், சூன்யத்துலேருந்தே எல்லாம் வருது. இது சந்திரன் இதுக்கு அதிபதி, கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அப்போ இது பெண்களுக்கு உண்டான மாதம். அதான் ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். ஆடி அமாவாசை பெரியவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. ஆடியில் பூர நட்சத்திரம் அம்பாள் ஜனனமான நட்சத்திரம், அவதரித்த நட்சத்திரம். இப்படி ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. கோயிலெல்லாம் சிறப்பான வழிபாடு பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாம ஜபம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எல்லாம் கூட்டு பிரார்த்தனை நடக்கும், லட்சார்ச்சனைன்னு சொல்லி பண்ணுவாங்க. 3வது வாரம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க. கடைசி வாரம் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்புகள் வந்து இருக்குது. பெண்களுக்கு வந்து மஞ்சச்சரடு, சுமங்கலிக்கு உண்டான செட்டு, கன்னியா குழந்தை பூஜை, எப்படி நவராத்திரியில் ரொம்ப சிறப்பாக நடக்குதோ இந்த ஆடி மாதத்தில் அவ்வளோ சிறப்பாக நடக்கும். ஆடி திருவாடி பூரம்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஆண்டாள் கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடியது. இப்படி ஒவ்வொரு அம்சம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் வந்து இருக்குது. பெண்கள் தன்னுடைய திருமாங்கல்யம், கணவர் நன்னா இருக்கணும்னு சொல்லி, குடும்பம் நன்னா இருக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் வரணும்னு சொல்லி, குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஞானம் கிடைக்கணும்னு, பெரியவங்களுக்கெல்லாம் உடம்புல நல்ல சக்தி இருக்கணும்னு சொல்லி, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆடி மாதம். ஓகே. இந்த ஆடி மாதம் பொதுவாக ஒரு மாதத்தில் பெரியவங்களுக்கு மட்டும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கடவுளுக்கு சிறப்பு இருக்காது. இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கும் சிறப்பு, அதாவது நம்மளை விட்டு மறைந்தவர்களுக்கும் சிறப்பு. அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா தெய்வத்துக்கும் சிறப்பான மனிதன் 3 கடனில் பிறக்கிறான். என்ன கடன் அப்படின்னா பித்ரு கடன், தெய்வ கடன், தேவ கடன் சொல்லுவாங்க. 3 கடன். இந்த பித்ரு கடன்கள் நம்ம பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள். அப்போ இந்த ஆடி மாதத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் வந்து இருக்குது. உத்தராயணம் தட்சிணாயனம்னு 2 அயனம் இருக்குது. இந்த 2 அயனங்கள் மாறக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆக அவ்வளோ சிறப்புகள் இந்த ஆடி மாதத்துக்கு இருக்குது. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். ஸோ இந்த ஆடி வெள்ளிக்கிழமைன்னு ஒவ்வொரு 4 வெள்ளிக்கிழமை கும்பிட்றோம் இல்லையா சார், அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா சார்? பொதுவாகவே வெள்ளி அப்படின்றது சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்டது. இந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கொண்ட இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு, அதாவது சிவனுக்கு சூரியன், அம்பாளுக்கு சந்திரன். ஓகே. சுக்கிரன் வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் கொண்டது. பொதுவாகவே ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளுக்கும் ஒரு அர்த்தம் வந்து இருந்துருக்கு. எல்லா மதத்துலேயும் பாருங்கள் வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பு ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சர்ச்லேயா இருந்தாலும் சரி, இந்த மாஸ்க்லேயா இருந்தாலும் சரி, நம்மளுடைய இதுலையா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. வெள்ளி தெய்வீக நாள்னு சொல்லுவாங்க, இறைவனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை, அதுலேயும் ஆடி மாதம் சிறப்பு உண்டு. 2 மாதத்தில் வர வெள்ளிக்கிழமைக்கு மகிமை அதிகம். ஒன்று தை வெள்ளி, இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா ஆடி வெள்ளி. இந்த தை வெள்ளியும் ஆடி வெள்ளிக்கும் அவ்வளோ விசேஷங்கள் வந்து இருந்துட்டுருக்கு. இந்த நவகிரகங்களில் சுக்கிரனுக்கு அம்சம் ஜாஸ்தி, சுக்கிரனுக்கு பலம் ஜாஸ்தி. சுக்கிரதசை தான் 20 வருஷம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வம் நிறையா சேர்த்தணும், எதிர்பார்ப்புகள் நிறையா, அதெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. அதுதான் வெள்ளியில் வரக்கூடிய விசேஷங்கள்.